இந்த காலத்தில் தான் கார்ல் மார்க்சும் ஏங்கல்ஸும் அவர்களுடைய பிரசித்தி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வெளியிட்டார். கம்யூனிஸ்ட் என்கிற ஜெர்மன் வார்த்தைக்கு தொழிலாளி அல்லது சுரண்டப்படுகிறவன் அர்த்தம். பூர்ஷுவா என்ற பிரெஞ்சு சொல்லுக்கு சுரண்டுபவன் அல்லது முதலாளி என்றார். இதுல நம்ம ஊர்களில் எல்லாரையும் வாங்க முதலாளி எந்திர ஆலை வைத்திருக்கக்கூடியவன் தான் நம்ம சொல்ற பூர்ஷுவா முதலாளி. நம்ம சொல்ற தொழிலாளி என்பவன் யாரு? எல்லாரும் தொழிலாளிகள். எந்திரத்தோடு பிணைக்கப்பட்டவன் தான் நம்மளுக்கு புரியுதோ புரியுது. இந்த தொழிலாளி வர்க்கம் தான் புரட்சி செய்யும். அவன் தலைமையில் தான் புரட்சி நடக்கும். அதுதான் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் தான் கம்யூனிஸ்ட் அறிக்கையை தான் முதலாக மார்க்ஸ் ஏங்கல்ஸ் உலக தொழிலாளிகளை ஒன்றுபடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு அடிமை சங்கிகளை தவிர வேறு எதுவும் இல்லை, பெறுவதற்கோ ஒரு பொன்னுலகம் காத்திருக்கிறது. முதலாளி இயக்கம் குறிப்பிட்ட அதிதீவிர வழிகாட்டுதல்களை செய்த போது மார்க்ஸ் தான் தன்னுடைய மூலதனம் உபரிமதிப்பு தத்துவத்தின்படி தொழிலாளிகளுக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்னா, முதல் விஷயம் சுரண்டை என்றால் என்ன? சுரண்டை என்பது உனக்கு 100 ரூபாய் கூலியை கொடுத்துட்டு அவன் 800 ரூபாய் ஆதாயம் விளையிறான்னா உன்னுடைய உழைப்பினால் எவ்வளவு சுரண்டல்? 700 ரூபாய் சுரண்டல். இந்த 200 ரூபாய் தான் அவனுக்கு லாபமாக மூலதனமாக சேரும். மூலதனம் பெருகுது. அப்போ முதலாளித்துவத்தினுடைய உயிர் மூச்சு என்பது எங்க இருக்குன்னா உற்பத்தியிலே தான் இருக்கு. முதலாளியுடைய தலையிலே உயிரில்லை, முதலாளியுடைய தொழிற்சாலையின் எந்திரங்களிலே உயிரில்லை. உண்மையான உயிர்நிலை எங்கே இருக்கிறது என்பதை மார்க்ஸ் தான் காட்டிக்கொள்ளும். எங்க இருக்குன்னா, முதலாளிகளுடைய மூச்சை நிறுத்த வேண்டுமானால் எந்திரங்களின் சுழற்சியை நிறுத்தி உற்பத்தியை நிறுத்தணும். அதான் ஸ்ட்ரைக். முதலாளி வேற எதுக்கும் வேண்டும். அவருடைய உண்மையான உயிர்நிலை எங்கே இருக்கிறது என்றால் உலகுகிற ஆலையின் சக்கரங்கள் உற்பத்தி. ராமாயணத்துல ஒரு கதை வரும் தெரியுங்களா? ராமாயணத்துல ராவணன் எல்லாம் ராமலட்சுமணர்கள் கொண்டு வாங்கி அதுக்கு பிறகு ஒரு தடை நிற்பான். காரணம்னா அவன் ராவணனோட தம்பி, கடைசி தம்பி, அவன் மகிராவணன் பாய்ச்சி அவன் பாதாள லங்கையிலிருந்து சண்டை போடுவான். வீடு அம்புகளை விட்டுட்டு இருப்பாங்க. அவன் தலையா இருந்தா தலைமுறைக்கு, கையா இருந்தா கைமுறைக்கு அறுத்து போட்டுட்டு இருப்பாங்க. முளைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் அழிக்க முடியாது. அப்பதான் இந்த கரடி ராஜா ஜாம்பவான்கிட்ட ராமர் கேட்பான், இப்ப என்ன கொல்ல முடியாது, விட்டவட்டம் முளைச்சிருந்தேன். உயிர்நிலையை உண்மையான உயிர்நிலை இந்த உடம்புல இல்லை. அழிக்கணும்னா 7 கடல் தாண்டி
ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுல ஒரு ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்துல ஒரு பொந்து இருக்குது, பொந்துக்குள்ள ஒரு வேலை இருக்கு, வேலைக்குள்ள 3 வண்டு இருக்கு. இந்த 3 வண்டையும் பற்றி கதைக்கு கொண்டாதான் உயிருக்கிற கூட்டணும். அதுதான் அனுமார் போனாரு, தேர்தல் போனாருங்கிற கதை. விஷயம் என்னன்னா, முதலாளித்துவத்தினுடைய சூட்சுமத்தை மார்க்ஸ் எங்கள் வெளிப்படுத்தினார்கள். உலக தொழிலாளிகள் உற்பத்தியை நிறுத்துகிற போதுதான் நம்ம அலரும். உற்பத்தி அடியோடு நின்று போனால் ஆளுகிற வர்க்கமாக இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் அழிந்து இதான் அதை முன்வைக்கும். ஐரோப்பா முழுவதும் வரும். இந்த இடைக்காலத்தில் எந்த பிரான்ஸ் நாட்டின் முதலாளிகளுடைய புரட்சி நடந்ததோ அதே பிரெஞ்சு நாட்டு தொழிலாளி வர்க்கம் இந்த முதலாளி வர்க்கம் நம்ம எல்லாம் ஏமாற்றி மன்னராட்சியை வீழ்த்தியது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொன்னார்களே நமக்கு எந்த சமத்துவம் கிடைத்திருக்கு? முதலாளியை நம்மை ஈவிரக்கமில்லாமல் சொல்லுகிறார்கள். ஆகவே முதலாளித்துவத்தை வீழ்த்தி நாம் மார்க்சின் பாதையில் சோசியலிசத்துக்கு போவோம் சொல்லி பாரிஸ்டமின் புரட்சி என்பதை நாம் 1871 தொழிலாளி வர்க்கம் பாரிஸ் முதலாளி வர்க்கத்தை வீழ்த்தி அதிகாரத்தை கையில். அது அந்த ஆட்சி 73 நாள் தான் இருந்தது. கிராமங்களில் இருந்த கத்தோலிக்க பாதிரிமார்களும் கிராமங்களிலே போய் ஓடிக்க முதலாளிகள் கிராமப்புற விவசாயிகளை சொன்னான், பாருங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு தானியங்களை உற்பத்தி பண்றீங்க, நகரங்கள்ல தொழிலாளிகள் அச்சுறுத்தல் தாங்கல, பாருங்க எங்களெல்லாம் ஆட்சி வேண்டிட்டு எங்க புதுகளெல்லாம் கைப்பற்றி அவங்க அனுபவிக்கிறான், இது நியாயமான கேளுங்க அவங்கன்னு சொல்லி விவசாயிகளை தூண்டிவிட்டு விவசாயிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்தான். பாரிஸ் மாநகரத்தை கிராமப்புறங்களிலே இருந்து வந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் சித்தி வளர்த்துட்டான். பாரிஸ் நகரத்தை சித்தி வளர்த்தி தொழிலாளி வர்க்கத்தை அதிகாரத்திலே உட்கார வைத்திருந்த தொழிலாளி வர்க்கத்தை அறிவோடு அழைத்தான். 30,000 பேரை படுகொலை பண்ணாங்க. யாரு? விவசாயிகள். பாடுபடுறதுக்கு நீங்க இவ்வளவு தப்பு பண்றீங்களா? 30,000 பேர் படுகொலை. அதோட பாரிஸ் கம்பெனிகளுடைய புரட்சிகர ஆட்சி 23 நாளிலேயே பெரிய பொறுப்பு. அதுக்கு பிறகுதான் நகர்ப்புறத்து தொழிலாளிகளுக்கும் அவர்களுடைய அண்ணன்மார்களான கிராமப்புறத்து விவசாயிகளை திரட்டாமல் இணைத்துக் கொள்ளாமல் எந்த ஒரு புரட்சியும் வெற்றி கிடையாது என்பதை உணர்ந்தார். மிகப்பெரிய அனுபவம் தொழிலாளர்களுக்கும் பல தடைகளை தாண்டி மீண்டும் வரும்போது 1776 தொழிலாளி வர்க்கத்தின் சார்பில் எங்களுக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம், 8 மணி நேரம் எங்களுக்கு ஓய்வு வேண்டும், 8 மணி நேரம் நாங்கள் எங்கள் குடும்பங்களோடு சமூகத்தோடு விடங்களோடு வாழ்வின் இன்பங்களை அனுபவித்தது என்று ஒரு நாள் 24 மணி நேரத்தை 3ஆக பிரித்தோம். 8 மணி நேர வேலை என்ற புழக்கத்தை நான் சிகாகோ போறான் தொழிலாளர்களுக்கு இந்த கோரிக்கைகளோடு சிகாகோ நகரத்து தொழிலாளர்களுக்கும் அணிவகுத்து போது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய குதிரைப்பட்டாளர் வெந்தர துப்பாக்கிகளோடு வழிமறித்து சுடுது
ஏ மார்க்கெட் என்கிற வைக்கோல் சந்தையில இருந்து 40,000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் ஊர்வலமா வர்றாங்க. அதன் மீது துப்பாக்கி சூடு நடக்குது. 494 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. காயமடைந்தவர்கள் சிலர் ஒரு பேர் தான் பேசினார். தொழிலாளர்கள் கம்மானுடைய பேரணி விரட்டி அடிக்கப்படுது. ஒரு 70 வயது மூதாட்டி பெண்ணினை கோலூன்றி பிணங்களை பார்த்துக் கொண்டே வரலாம். மூன்று மகன்களை இந்த பேரணிக்கு அனுப்பி வைத்தார். தேடி பார்த்தால் முதல் மகனை காணோம், 2வது மகனை காணோம். கடைசியாக அணிவகுப்பில் மோத்துவாரத்துக்கு வந்து பார்த்தபோது 3வது மகன், இளைய மகன் மட்டும் அவருடைய செல்ல மகன் உடல் முழுவதும் வெள்ளை ஆடையெல்லாம் மொத்தமாக்கி செத்து கிடக்கிறார். கீழே உட்கார்ந்து மகனை மடியிலே எடுத்து தாய் அழுகிறான். ரத்தம் தோய்ந்த அந்த ஆடையை கிழித்து தான் கூட்டி சென்ற கொம்பிலே கண்டுகிறான். போலீசுக்கு பயந்து ஒதுங்கிக் கொண்டிருந்த தொழிலாளிகளை எல்லாம் கையை சேர்த்து கூப்பிடுகிறான். ரத்தம் தோய்ந்த அந்த கொடியை கம்பிலே கட்டி அசைத்தவுடன் மீண்டும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வந்து அந்த ரத்தம் தோய்ந்த கொடியோடு அந்த தாயையும் தூக்கிக் கொண்டு மீண்டும் அந்த மேதினவர் ஊர்வலத்தை மாலை 3 மணிக்கு துவக்கி நடத்துகிறார். எட்டு மணி நேர வேலைக்காக சிகாகோ தொழிலாளர்களுடைய ரத்தம் என்று சொல்லி ரத்தம் தோய்ந்த அந்த துணிகளை ஐரோப்பிய நாட்டு தொழிற்சங்கங்களுக்கெல்லாம் அனுப்பி வைத்தார். ரத்தம் ரத்தம் தோய்ந்த செங்கொடி என்பது சிகாகோ. உலகம் முழுவதும் அது பரவியது. அதுக்கு பிறகுதான் இந்த தொழிலாளி விவசாயி இழப்பை காட்டக்கூடிய முறையில் தொழிலாளிகளுடைய சின்னமாக சுத்தியலையும் விவசாயிகளுடைய சின்னமாக வெட்டறிவாளர் வருந்தறிவாள் அறுவடை செய்கிறார்கள் இணைந்த ஒரு கொடியை பொறிக்கிறார். மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு நான் தொழிற்சங்க தலைவர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். ஏமாறுபட்டார். 4 பேருடைய பிரேதத்தை பயமுறுத்துவதற்காக 14 நாட்கள் அந்த பிரேதம் தொங்கி ஆடி தொழிலாளிகளுக்காக போராடினால், முதலாளிகளை எதிர்த்து போராடினால் இதாண்டா உங்க கையும் சொல்லி இந்த பிரேதங்களை தொங்கவிட்டு. ஆனால் உலகம் முழுவதும் 8 மணி நேர வேலைக்காக போராடுவது என்பது தொடர்ந்து உடனடியாக ஆளுவர்க்கம், அமைக்க நாட்டு ஆளுவர்க்கம் 10 மணி நேர வேலையாக குறைச்சது. 16 மணி நேரம். உலகெங்கிலும் போராட்டங்கள் நடக்கும். நம்முடைய நாட்டிலே கூட 1920களுக்கு பிறகுதான் ரொம்ப லேட். ஆனா இங்க தொழில்கள் ஆரம்பிச்சது ரொம்ப லேட். மார்க்சும் எங்களுக்கும் இந்த மேதின நிகழ்வுகள் அதனுடைய அனுபவங்களை பற்றி தொகுத்து எழுதுகிறார். அதைத் தொடர்ந்துதான் தொழிலாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்துக்கான போராட்டத்தை துவங்க வேண்டும் என்று சொல்லி ரஷ்ய நாட்டிலே லெனின் தலைமையில் எழுதுகிறார். ரஷ்யாவிலே ஜார் மன்னர்களுடைய பரம்பரையில் குயிக்கர் சக்கரவர்த்தி ஒருவன் தான் முதலாளி வர்க்கத்தை உருவாக்கினான், தொழிற்சாலைகளை உருவாக்கினான். அதுவரை இருந்த மன்னர்கள் எல்லாம்
தொழில்களும் தொழிற்சாலைகளும் தொழில்முதலாளிகளும் வருவதை விரும்பாமல் இருந்தார்கள். விக்டர் சக்கரவர்த்தி தான் இந்த முதலாளித்துவத்தை உருவாக்கணும். முதலாளித்துவம் உருவானதால் தொழிலாளி வர்க்கமும் உருவானது. அதுதான் எதிர்கால புரட்சிக்கு தலைமை தான். அதான் இப்போ 1905ஆம் ஆண்டில் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொழிலாளி வர்க்க புரட்சிக்கு அறைகோள். அப்போ தொழிலாளிகிட்ட கிறிஸ்தவ மதவீடங்கள் அதெல்லாம் நீங்க யாரும் புரட்சியெல்லாம் பண்ணக்கூடாது, வாங்க ஜார் மன்னன் கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு போறேன், உங்க கோரிக்கைகளை சொல்லுங்க, நிறைவேற்றி தர சொல்றேன்னு சொல்லி கத்தோலிக்க பாதிரியார் வேறு ஃபாதர் ரொட்டி சாமியார்னு நாங்கெல்லாம் கிண்டலா சொல்லுவோம். ஃபாதர் ஆயிரக்கணக்கான மக்கள் போனாங்க. போயிருக்கிற போது ஜார் சக்கரவர்த்தி படைகளை ஏவுறான். ஏராளமான மக்கள் சுட்டுக் கொல்லப்படுவாங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. வரலாற்றில் அதன் பேர் ரத்த ஞாயிறு என்று பதிவு செய்யப்படும். மக்களுடைய எழுச்சி திசை திருப்பப்பட்டு இன்றைய காலத்தில் அழிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே அந்த புரட்சியை பற்றி எழுதியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதி மட்டும். ஆனாலும் நமது ருஷ்ய தோழர்களின் உத்தமமான முயற்சிகளுக்கு ஈசன் திருவருள் புரிவானாகுங்கள். ஈசன் திருவருள் புரிவானாகுங்கள். ஆன்மீக நம்பிக்கை உள்ளது. சக்திதாசன் பராசக்தியை வழிபட்டவன். பராசக்தியை சித்தமுங்கினான். நம்ம காலத்தில் பார்க்கிற தொழிலாளர்கள் புரட்சி நடத்தியது மாகாணி பராசக்தி கடைக்கல் வைத்தால் அங்கே மாகாணி நம்மூர் காடி அங்கே போய் கண்ண வைக்காம நம்மள்ட வைக்காம அங்க போய்க்கான சொல். 12 ஆண்டுகளுக்கு பிறகுதான் புரட்சி, மெய்யான புரட்சி வெற்றியடைந்தது. ரஷ்யாவில் புரட்சி வெற்றியடைஞ்ச உடனே தான் லெனின் என்ன சொல்றாரு, சோவியத் யூனியனை மட்டுமல்ல, இந்த கொடி பஞ்ச கண்டங்களையும் 5 கண்டங்களையும் தொழிலாளி வர்க்கம் ஆளும் என்ற அர்த்தத்தில் 5 மூலைகளை கொண்ட நட்சத்திரத்தை இந்த கொடியில சோவியத் கொடி. மகத்தான ஒரு ரஷ்ய புரட்சி உலகத்தில் தொழிலாளி வர்க்கத்தை தலைமை தாங்கி வெல்ல செய்ய முடியும் என்பதை நிரூபித்தது. 1917 புரட்சி தொடங்கி உலகின் மாபெரும் சோதரிக புரட்சி 22 வரைக்கும் நடந்தது. என்னது 5 ஆண்டு காலம் கிராமப்புறங்களையும் நிலப்பிரபுக்களையும் புறாக்கள்களையும் அவர்களுடைய வெண்படைகளையும் ஏற்று போராடி வெண்படை. உண்மையினால் மட்டுமே முடியும், சாத்தியம் என்பதை நிறைவேற்றக்கூடிய முறையில் பல்வேறு விஷயங்களை அவர்கள் சொல்லுவார்கள். விஞ்ஞானத்தில், தொழில்நுட்பத்தில், எல்லாவற்றிலும்
இரண்டாம் உலக போர் வெடிக்குது. ஹிட்லரும் முசோலினியும் ஜப்பானுடைய டோக்கியோ, உலகின் பல நாடுகளை கையிலே வைத்திருக்கக்கூடிய அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இந்த 3 நாடுகளின் கையிலே அடிமை நாடுகளாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் தங்களுடைய உடமையாக அடிமையாக ஆக்க வேண்டும் என்று பாசிச யுத்தத்தை துவங்கினார். பாசிச யுத்தம். அவர்கள் ஐரோப்பா முழுவதும் கைப்பற்றினார். அடுத்து ஹிட்லர் என்ன சொன்னார்? நாங்கள் ஜெர்மானியர்கள், மூல ஆரியர்கள், ஆரிய பரம்பரையிலேயே உலகின் மூத்த குடிமக்கள் நாங்கள். அதனால் உலகையை ஆள பிறந்தவர்கள். நாங்கள் யூதர்களை ஒழிக்கப் போகிறோம். அவர்களையும் நீங்கி கம்யூனிஸ்டுகளை முதலில் ஒழிப்போம். சோவியத் நாட்டை 10 நாட்களில் கைப்பற்றுவோம் என்று சொல்லி ஹிட்லர் திடீரென்று 14 லட்சம் படைகளோட ரஷ்யாவுக்குள் இறக்கும். உலகத்தின் மாபெரும் தொழிலாளி வர்க்க புரட்சி அரசை வீழ்த்துவது படைகள் வந்து அதெல்லாம் கனவிலும் காணாத யுத்தம். 6 ஆண்டு காலம் ரஷ்யாவுடைய தலைநகரமான மாஸ்கோவையே 2.5 ஆண்டுகள் முற்றுகையிட்டார். 2 வருஷம் போறோம். உங்க தாமதத்தை எதிராளிகள் வந்து போர் முற்றுகை எடுத்து 2.5 வருஷம் ஓடுச்சுன்னா நீங்க என்ன ஆகுது? அவங்க தாக்கு பிடிச்சிருந்தாங்க. எதனால அப்படின்னா ரஷ்யாவில் ஏற்கனவே ஜார்மனுக்கு எதிராக புரட்சி நடத்தி அந்த மக்கள் பூராவும் ஆயுத பயிற்சி பெற்றிருந்தாங்க. தொடர் தெரியாத ஆணவ பெண்ணாக யாரும் கிடையாது. இப்படித்தான் அவங்களை வரலாம். எவ்வளவு பெரிய தியாகம்! உலகம் முழுவதும் ஹிட்லருடைய காலடியிலே மண்டியிட்டு கிடந்திருக்கும். இந்தியாவும் போன சோவியத் செம்படைகள் தான் அந்த விடுதலையை சாதித்து காட்டி எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாங்க. ஒரு பேரிக்கை படை வந்து ஹிட்லரை எதிர்த்து போராடுறதுக்கு போயிட்டு இருந்தது. ஒரு சின்ன நதி குறுக்கிடுது, தாங்கியில் போக முடியாது. அந்த இடத்துல மரத்தால கட்டப்பட்ட ஒரு சின்ன வீடு விட்டு இருக்கு. அந்த மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு பாலமாரி கட்டியாச்சுன்னா டேங்குகள் போயிடும். இந்த வீட்டுல ஒரு தாயும் 6 வயது பையன் மட்டும் இருக்காங்க. தாங்கி படை வீரர்கள் வந்து வேற ஏதாவது இந்த வழி இருக்கான்னு சொல்லி கேட்கிற போது ஒன்றும் சொல்லி கோடலை எடுத்து தன் வீட்டையே வெட்டி வீழ்த்தி டேங்கியை போட்டு ஹிட்லருடைய படைகளை அழிப்பதுதான் இப்ப பெரிய கடமையை தவிர நான் வீடு கட்டி இப்படி இருக்கிறதா முக்கியம் சொல்லி வீடு இல்லாமல் படைகள் போயிடுச்சு. இந்த ஏரியாவை விட்டு ஹிட்லருடைய படைகளை விரட்டியாச்சு. ஆனால் தங்களுடைய வீட்டை தாங்கி படைகள் போவதற்காக இழந்த அந்த தாயும் மகனும் குளிரிலே அண்டுவதற்கு இடமில்லாமல் விரைத்து செத்து போறான். இப்படி எத்தனை கதை! ஒரு லெனின்கிராட்லையும் ஸ்டாலின்கிராட்லையும் 4 வருஷ காலம் படையெடுப்பு நடந்தது. உலக வரலாற்றில் இவ்வளவு பெரிய யுத்தத்தை எவன் நடத்திருக்க முடியாத கம்யூனிஸ்டுகளை தவிர. ஒரு உக்ரைன்ல இருந்து ஒரு கட்சி உறுப்பினர், அவரும் அவருடைய மகன் மட்டும் இருந்தாங்க.
மனைவி இறந்துட்டாங்க. மகனுக்கு பொண்ணு பார்த்து திருமணம் செய்ய நேரத்துல போர் கடைக்கு வருது. மகன் போருக்கு போறான். போனா அவன் ஒரு தாங்கி படையில போறான். போய் 2 ஆண்டு காலமாக ஒரு தகவலும் பண்ணாரு. அப்பாவுக்கு ரொம்ப சோர்வடைந்து மனசு கட்சி காட்ட எடுத்து பையில வச்சுக்கிட்டு மகனை தேடி கிளப்பிறார். யுத்தம் போனா போக 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 போயிட்டே இருக்காங்க. ஜெர்மன் எல்லைக்குள்ள நுழைச்சிட்டாங்க. போய் மகனுடைய வாத்திரியோட அவன் என்னாச்சுன்னு கேட்கிற போது அவன் இறந்துட்டான்னு சொல்லுவான். ஏன் அந்த தகவல் கூட தெரிவிக்கலையாப்பா? மெசேஜ் அனுப்பிட்டு ஹெட் குவார்டர்ஸ் உங்களுக்கு வர தாமதம் ஆயிடுச்சு. உடனே வந்து அந்த கேப்டன் அவன் மகன் போட்டுட்டு வந்த யூனிஃபார்மத்தை கொடுப்போம் வாங்கிட்டு உள்ள போவான். உள்ள போய் அதே மகனுடைய யூனிஃபார்மத்தை அவன் மாட்டிக்கிட்டு வெளியே வரும். வந்தா உள்ள போகும். ஜெர்மனிக்குள்ள ஒரு பெரிய திராட்சை தோட்டம் வரும். தாங்கிப்படை தலைவர் கேப்டன் சொல்லுவான், திராட்சை தோட்டத்தையே நம்ம அழிச்சிடணும். நம்ம ரஷ்யாவில் ஏராளமான வயதில் தீ வச்சு கொடுத்துனாங்க ஜெர்மானியர் அப்படின்னு சொல்ற போது பிறகு குறுக்க வழியை நிற்கிறான் விவசாயம். அவர்களே, ஜெர்மன் ராணுவத்தின் மீது ஹிட்லரின் மீது நமக்கு கோபமே தவிர ஜெர்மானிய விவசாயிகள் மேல நமக்கு கோபம் இல்லை. தோட்டத்தை அழிக்கக்கூடாது. ஜெர்மானிய விவசாயிகளுடைய ரத்தமும் வியர்வையும் சதையும் தான் இந்த திராட்சை பலமாக வந்திருக்கு. எனவே விவசாயத்தை அழிக்க வேண்டாம், எதிரிகளை அழிக்கவும் சொல்லியும் அதான் நம்ம சோசியலிச தத்துவம் என்று சொல்லி கூட்டுப்பாடு. 1945 புத்தாண்டு பிறந்த அன்னைக்கு ஹிட்லர் ஒரு பெரிய சவால் விடணும். இந்த ஆண்டு மே 1ஆம் தேதி ரஷ்யாவின் கிரெம்ளின் மாளிகையின் மீது பறக்கக்கூடிய செங்கொடியை கீழே இறக்கிவிட்டு நம்முடைய வெற்றி கொடியை அதில் ஏற்றுவோம் அப்படின்னு சவால். பதிலுக்கு ஸ்டாலின் சவால் விடுறார். ஹிட்லருடைய சவாலை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் அதே மே 1ஆம் தேதி ஜெர்மனியின் ரீஸ்டாக் மாளிகையின் மீது பறக்கக்கூடிய வெற்றி கொடியை இறக்கிவிட்டு இந்த மாளிகையின் மீது நம்முடைய செங்கொடி பறக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்டாலின் சொன்னார். ஸ்டாலினுடைய ஒரே மகன் அவர் விமானப்படை ஹிட்லருடைய 7 தளங்களை மீது குண்டுகளை குறைத்து விட்டு சுடப்பட்டு வீழ்த்தப்பட்டது. ஹிட்லர் அங்கிருந்து ஸ்டாலினுக்கு தொடர்பு கொண்டு சொல்றாங்க, ஒரு மாபெரும் நாட்டினுடைய அதிபருடைய மகனை நாங்கள் கொல்ல விரும்பவில்லை. உங்கள் மகன் எங்களிடத்திலே கைதாகி இருக்கிறான். உங்கள் மகனை உங்களிடம் பத்திரமாக ஒப்படைக்கிறோம். அதற்கு பதிலாக எங்களுடைய சீஃப் மார்ஷல் எரிக்னாவை நீங்கள் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். தளபதியார் தான் அவங்க ஒரே மகன். அவர் எப்படியாவது சொல்லி ஸ்டாலின் சொல்ற போது அவர் சொல்றாரு, 17 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஜெர்மானியர்கள் குடியிருக்காங்க. ஏன் ஒரு மகன் மட்டும் இப்படிப்படலாம்? ஸ்டாலின் தன் மகனுக்காக அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஈடுபட முடியாது. எல்லோருக்கும் என்ன கதி கிடைக்கிறதோ அது அவனுக்கும் கிடைக்கட்டும். கொஞ்ச நேரத்துல மெசேஜ் வருது, அவனை நாங்கள் கொண்டுட்டோம் சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு. அவன் கேட்டாலும் இவன் இன்னைக்கு ஒன்று கொள்றாங்க.
கம்யூனிஸ்டுடைய வீரம் என்பது, உறுதி என்பது எப்படிப்பட்டது என்பதற்கு ஸ்டாலின் சொல்ற செய்யும். 5 ஆண்டு 4 ஆண்டு கால யுத்தத்தில் ஹிட்லருடைய படைகளை நாசம் பண்ணான். திடீர்னு மாஸ்கோ நகரத்துக்குள்ள 6 லட்சம் துருப்புகள் வந்துச்சு. ஒரு 5000 துப்பாக்கிகளை வீடுகளுக்கு கொடுக்கிறார்கள். வீடுகளில் அந்த துப்பாக்கிகளை பயன்படுத்த சொல்வாங்க. 6 லட்சம் பேர் வந்து மாஸ்கோ நகர தெருக்களில் அணிவகுத்திருக்கிறார் ஜெர்மன் படைகள். திடீர்னு திறமையின் அவர்கள் என்பது ஸ்டாலின் உத்தரவு வருது. இப்ப ஜன்னல்களையும் வீட்டு கதவுகளையும் திறந்து கொடுக்கிறாங்க. 6 லட்சம் பேருக்கு தேவை. 1.5 லட்சம் பேர் சாதனா எல்லாரும் போகணும். மக்கள் நேரடியாக துப்பாக்கியால் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான யுத்தத்தை மக்கள் நேரடியாக அதான் மே 1ஆம் தேதி இருக்கிற போது ஏப்ரல் 30ஆம் தேதி பெர்லின் நகரத்துக்குள்ள போயிட்டு செம்படை நுழைகிற போது பெர்லினுக்குள்ள பத்தாயிரம் சொல்லுடைய ஹிட்லர் என்ன பண்றான்? இனிமேல் நமக்கு அழிவு நிச்சயம் சொல்லி அவனுடைய தளபதிகளை கூப்பிட்டு பேசணும். அவனுடைய காதலி ஈவா என்பவளை தன் அழைச்சி வகை வாழ்க்கை அவனுடைய சக அதிகாரி பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு ஹிட்லர்கிட்ட வந்து மாமா எனக்கு சாக்லேட் கொடுன்னு சொல்லி கேட்கறது. இல்லாத நேரத்தில் கேட்கிறேன். இப்போ நம்ம காதலி ஈவா ஒரு சாக்லேட்டை கட்டிட்டு இருப்பா, அதை பிடிக்க அவருக்கு கொடுப்பா. அதிகாரிகளை கூப்பிட்டு சொன்னான், இந்த 2 பேருக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது, தற்கொலை நடக்க போகுது, செய்ய வேண்டிய வேலை பெட்ரோல் ஊற்றி எரிப்பிடணும். ஸ்டாலினுடைய படைகளுக்கு கையிலேயே இந்த உடம்பு கிடைக்கூடாது. கடைசி அதிகாரிகளுக்கு முன்னாடி தன்னுடைய காதலிகள் மோதிரம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. இப்ப 2 பேரும் அரைக்கிலோ போறாங்க. துப்பாக்கியால சுடப்பட்ட சத்தம் கேட்குது. 2 ரவுண்ட் சுடப்பட்ட ரவுண்ட் கேட்ட உடனே உள்ள போய் பார்க்குறாங்க. இத்தனையும் அவனுடைய காதலி மனைவியோட பாடிய போர்வையை சுற்றி போவது. அவர்கள் சொல்லட்டு சொன்ன அந்த இடத்துலயே பள்ளத்துல போட்டு பெட்ரோலை இந்த இடத்தையே கலந்தறியாம அளிக்கிறாங்க. அவனுடைய உத்தரவு என்னன்னா, நான் எங்கே செத்து போனேன், என்னுடைய உடம்பு எங்கே இருக்குது, சாம்பல் எங்கே இருக்கிறது என்பது கூட ஸ்டாலினுக்கு தெரியக்கூடாது. 60 லட்சம் வீரர்களை படுகொலை செய்தான். இந்த யுத்தத்தில் உலகளவு 5 கோடி பேர் கொலை செய்யப்பட்டாங்க. 2 கோடி பேர் ரஷ்யன். கம்யூனிஸ்ட் வீரம் என்றால் என்ன, வெளிநாடுகளுடைய வீரம் என்றால் என்ன என்பதை 2ஆம் உலகப் போரினை நிரூபித்து காட்டிவிட்டார். இன்றைக்கு கம்யூனிஸ்டாகிய நாம் இந்தியாவில் நம்முடைய பணிகள் ஏராளமாக இருக்கும். இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளிகள், அவர்களை பற்றிய சாமானிய மக்களுக்கு தெரியாது. இந்தியாவை ஆளுகிற வர்க்கங்களாக ஒரு காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 14 ஏகபோக முதலாளிகள் ஆளுநராக நாங்கள் சொல்லப்பட்டது. 57, 68 67 வரும்போது 14 முதலாளிகள் 78 ஏகபோக முதலாளிகளாக மாறிட்டான். ஏகபோக முதலாளிகள் என்னன்னு தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட தொழிலில் வியாபாரத்தில் அவனே ஏகபோகம். உருக்குன்னா டாட்டா, சிமிடுன்னா டால்மியா, இடினா பிர்லா, இப்படி டாட்டா பிர்லாக்கள் டால்மியாக்கள்
ஏகபோக முதலாளிகளாக இருக்கும். அவங்க சொற்படிதான் இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். இப்ப என்ன மாற்றம்? அந்த முதலாளிகள் எல்லாம் கார்பரேட்டுகளாக மாறிட்டாங்க. நம்ம சொல்லிட்டு அந்த ஏகபோக முதலாளிகள் கார்பரேட் ஒரு நாட்டையே முடிச்சாக கொள்ளையடித்த ஏகபோக முதலாளியாக இருந்தவன் இப்போ இந்தியாவிலே ஏகபோகம் ஒன்றால் கொள்ளையடித்தவன் இப்போ இந்தியாவில் தாண்டி 128 நாடுகளில் கம்பெனி வச்சிருக்கான். டாடா 89 நாடுகள்ல கம்பெனி வச்சிருக்கிறான். அம்பானி 34 நாடுகள்ல கம்பெனி வச்சிருக்கான். குஜராத்ல நேற்று பிறந்து மோடியால் வழக்கப்பட்ட அதானி 24 நாடுகள்ல கம்பெனி வச்சிருக்கான். இத்தனை நாடுகளில் கம்பெனி வைப்பதற்கான மூலதனம் இவனுக்கு எங்க கிடைத்தது? இந்தியாவின் 130 கோடி மக்களை புரண்டலில் ஓவராக கொள்ளையடித்து சம்பாதிச்சிருக்கோம். அதோட ஸ்டேட் பேங்க்ல 6000 கோடி கடனை வாங்கி மோடி அவன் கொடுத்து அனுப்பி ஆஸ்திரேலியாவுக்கு புரண்டத்துக்கு அனுப்புறான். ஆஸ்திரேலிய மக்கள் இப்போ அவன் வெளியேறுகிறான். அதானி ஆர்ப்பாட்டம் நடக்கும். தொடர்ந்து மக்களை வெளியேறும். காங்கிரஸ் இந்த ஆளுவர்க்கத்தின் பிரதிநிதியாக இருந்து எல்லாம் பண்ண போதாது. இந்திய மக்களை வாட்டி வதைத்து கசக்கி பிடித்து அவர்கள் ரத்தத்தை வடிச்செடுத்து என்பதற்காகத்தான் பாசிசத்தன்மை வாய்ந்த பாரசத்தினுடைய மோடியை அதிகாரத்துக்கு கொண்டு தொலைக்காட்சிகள் இருந்து ஊடகங்கள் வரைக்கும் மோடியை காப்பாற்றுறது தலையிலிருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு நம்முடைய கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. இந்திய மண்ணிலே பாசிசம் உருவாக விடக்கூடாது. எதை சாப்பிடணும், எதை படிக்கணும், எப்படி வாழணும் என்று அவன் கற்றுக் கொடுத்து நம்ம நடக்க முடியாது. பாசிச நடைமுறைகளை நாம் ஏற்க முடியும். அதற்கு எதிரான போராட்டத்தில் நம்முடைய மாற்றுக் கட்சி முன்னணியில் அணிவகுத்து சென்று கொண்டே சமரசங்களுக்கு இடமில்லாமல் உறுதியுன்றாத போராட்டத்தை நடத்துவதற்கு நன்மை விட்டால் வேறு யாரும் கிடையாது. ஆகவே இந்திய முதலாளி வர்க்கத்தை வீழ்த்தியே தீர்வோம், இந்திய நிலப்பிரபுத்துவத்தை வீழ்த்தியே தீர்வோம், கார்பரேட்டுகளுடைய அட்டுழியங்களை நாம் தடுத்து நிறுத்துவோம். மகத்தான இந்தியாவின் சோசலிச புரட்சியை நோக்கி முன்னேறுவோம். முன்னேறுவதற்கு நாம் தலைச்சிறந்த கம்யூனிஸ்டர்களாக உருமாற வேண்டும். அதற்கு மார்க்கியம் படிக்க வேண்டும். அதனுடைய முதல் அத்தியாயத்தை உங்கள் மத்தியை துவக்கி வைப்பதற்கு எனக்கு அளித்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.